தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 68 நாம் தியானம் செய்ய போகிறோம். 68 முதல் 6 வசனங்கள். அந்த 68ல முதல் 35 வசனங்கள் இருக்கிறது. ராக தலைவனுக்கு ஒப்பிவிட்டு தாவீதின் பாட்டாகிய சங்கீதம், போரிலே வெற்றி பெற்றதற்காக பாடின பாட்டு இந்த சங்கீதம் 68ஆம் சங்கீதம். முதல் 35 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 6 வசனங்கள் தேவன் தந்த வெற்றிக்கு துதி செலுத்துதல். 7 முதல் 18 வசனங்கள் தேவன் தந்த வெற்றியை நினைவு கூறுதல். 19 முதல் 30 வசனங்கள் தேவன் தந்த நன்மைகள் குறித்த காரியங்கள். 31 முதல் 35 வசனங்கள் தேசங்கள் தேவனை துதிக்க அழைப்பு. முதலாவது 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், தேவன் எழுந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவருக்கு அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவான். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கான தேவனுடைய ஆளுகையும் கரிசனையும் அவருடைய சத்துருக்களின் மேலான அவருடைய வெற்றியையும் இந்த சங்கீதம் கொண்டாடுவதுடன் பின்ன வருவனவற்றை நமக்கு முன்னறிவிக்கிறது. கிறிஸ்துவினால் காலத்தின் முடிவில் பொல்லாப்பும் பொல்லாதவனுடைய அழிவும் உண்டாகி கிறிஸ்துவுக்குள் எல்லா விசுவாசிகளும் வெற்றி சிறந்து தேவ சமூகத்தில் நித்திய காலமாக களி கூறுவார்கள். பிரியமானவர்களே, வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சத்தமடைவார்கள். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் நீதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. 5ஆம் வசனத்திலே, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். விசுவாசிக்காக தேவன் தந்தையாக செயலாற்றும் தன்மை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலுமே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தமது மக்கள் மத்தியில் குறைவுள்ளவர்கள், தீமை அழைக்கப்பட்டவர்கள், தனிமையானவர்கள் அனைவரையும் பாதுகாப்பதில் பிரியமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் தனிமையை நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு விசேஷித்த கவனம் பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுக்கும்படி தேவனை நீங்களே கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம், அதாவது தேவன் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறான். தனிமையானவர்களுக்கு, அதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் தகப்பனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கைவிடப்பட்டவர்கள், தேவனுடைய சமூகத்திலே பணக்காரன் என்று இல்லை, ஏழை என்று இல்லை, ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, சுயாதீனம் என்று இல்லை. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் சமமானவர்கள். பிரியமானவர்களே, கட்டுண்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறான். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் தனிமையாய் தவித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தேவன் தகப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 13ஆம் வசனத்திலே, நீங்கள் அடுப்பின அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாக்கள் போலவும் பசுமோன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இது எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் சூளையிலே வேலை பார்த்தார்கள். எகிப்திலே பாலும் தேனும், எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அதான் பக்தன் சொல்கிறார், தீயையும் கண்ணீரையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று பக்தன் சொல்கிறான். நீங்கள் அடுப்பினடியிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசுமொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே தாவீது ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 20ஆம் வசனத்திலே, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்கும் வழிகளும் உண்டு. அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் 28ஆம் வசனத்திலே, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனை நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். 18ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவரீர் உன்னதத்திற்கு ஏறினீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் இஸ்ரவேலின் வரலாற்றில் தேவனுடைய வெற்றி
பவனியையும் எருசலேமில் தமது ஆள்கை நிறுத்தப்படுவதின் உச்சகட்டத்தையும் விவரிக்கிறது. மேலும் கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறி செல்வதையும் சபையின் தலைவராக ஆளுகை செய்ய போவதையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அநேகரை கொண்டு வருவதையும் அது முன்னறிவிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, 32 வசனங்கள், 33, 34, 35 வசனங்களை பார்க்கும்போது, பூமியின் ராஜ்யங்களை தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேல் மேலும் அவருடைய வல்லமை மேகமண்டலம் உள்ளது, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குவீர், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமியின் ராஜ்யங்களை தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், பாடி துதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது வலியுறுத்துகிறார். அவருடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்துக்கு இடப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.